தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 18 24 வரை. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்று பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை மனிதனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராச்சு. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையை மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாக இருப்பீர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடைந்திருந்தனர். அதனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீதானே இறைவா, நிலையான சொந்தம்.
இரண்டாம் வாசகம். நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள், பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையைக் கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல. மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறு தான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது இருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராய் இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலுக்குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கும் உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 6 முதல் 9 வரை. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 6 முதல் 9 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான மரிய நேவிஸ், பனி மேபல், நீங்கள் இருவரும் 2 வேறு குடும்பங்களில் பிறந்தவர்கள். வேறு ஊர்கள், வேறு சூழ்நிலை, வேறு பணிகள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் இருவரையும் ஒரு புதிய குடும்பமாக உருவாக்கியிருக்கிறார். கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்து இந்த உலகிலே மனிதனை படைத்து ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார். இன்றைக்கு ஆண்டவர் தாமே மரிய நேவிஸ், பனி மேபல்
உங்களை ஒரு புதிய குடும்பமாக உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நற்செய்தி உங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்ன? படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். எதற்காக? ஆண் குடும்ப பொறுப்பை ஏற்று வழிநடத்த வேண்டும், பெண் அந்த குடும்பத்தை வளர்ச்சி பெறச் செய்ய, பிள்ளைகளை பெற்று அந்த குடும்பம் சமூகமாக கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற திருக்குடும்பமாக மாறுவதற்கு அந்த தாய் உலகை பலுக பெருகச் செய்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். எனவே ஆண்டவர் தாமே நீங்கள் இருவரும் ஒன்றித்திருக்க வேண்டும். எதில் ஒன்றித்திருக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எந்த பணியை செய்தாலும் நீங்கள் ஒருவரோடு கலந்து ஆலோசித்து அந்த பணிகளை செய்ய வேண்டும். 2 குடும்பத்திற்கும் நீங்கள் பாலமாக இருந்து 2 குடும்பமும், அதாவது பெண்ணுடைய குடும்பம், மணமகனினுடைய குடும்பம், 2 குடும்பத்திற்கும் 2 பேரும் பாலமாக இருக்க வேண்டும். நீங்களே அந்த குடும்பத்திற்கு தொடர்பாளராக இருக்க வேண்டும். இதையும் இன்றைக்கு நற்செய்தி நமக்கு சொல்கிறது. கடைசியிலே கடவுள் இணைத்திருக்கிறார். எந்த தீய சக்தியும் உங்களுள் பிரிவினையை கொண்டு வரக்கூடாது. அதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எனவேதான் யோவான் நற்செய்தியிலே நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு முதல் வாசகம் மணமகன் வாசித்ததிலே ஆதாமை படைக்கிற ஆண்டவர் ஆதாம் விலாம்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளாக படைக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஏவாள் ஆதாமிடமிருந்து அவர் எடுக்கப்பட்டதினால் அவரது உடலின் உடலும் சதையின் சதையும் எலும்பின் எலும்புமாக இருக்கிறார். கணவன் தன் மனைவியை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு பேதுரு இந்த மேபல் வாசித்த அந்த வாசகத்திலே பார்க்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும்? மனைவியை முழுமையாக, முழு மனத்தோடு, ஆன்மாவோடு, ஆற்றலோடு, வலிமையோடு அன்பு செய்ய வேண்டும். மனைவி என்ன செய்ய வேண்டும்? கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கணவன் மனைவி இருவரும் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு அழகு எது? பொன்னகைகள் அணிவதும் ஆடை அணிவதும் முடியை அழகுபடுத்துவதும் அழகு அல்ல. மாறாக உள்ளத்தில் இரக்கமும் சகோதர அந்த உணர்வும் மதிக்கிற மனப்பான்மையும் ஜெபிக்கிற குணமும் இவர்களுக்கு அழகு சேர்க்கிறது. எனவே ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஜெபிக்க வேண்டும். இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும். கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். எவ்வாறு சூசேப்பர் அவர் மனைவியை பாதுகாத்து அவர் கடவுள் சொன்னதையெல்லாம் உடனே கேட்டு நடந்தாரோ, அதுபோல இங்கு நேவிஸ் தனது மனைவிக்கு அனைத்து பாதுகாப்பும் தேவையில் நிறைவையும் கொடுக்க வேண்டும். சூசேப்பரை போல உழைக்க வேண்டும். நீதிமான் நேர்மையானவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு மேபல் எப்படி இருக்க வேண்டும்? அன்னை மரியாளை போல தன்னை தாழ்த்தி கொண்டு கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து குழந்தைகளை பேணி பாதுகாக்க வேண்டும். இயேசு அங்கு அன்னை மரியாளால் வளர்க்கப்படுகிறார். சூசேப்பரால் பணி அங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறார். 3 பேரும் திருக்குடும்பம். ஏனென்றால் குழந்தை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது என்று நாம் திருவிவிலியத்தில் வாசிக்க கேட்கிறோம். கடவுள் கொடுத்த கொடையாக அன்னை மரியாளை சூசேப்பர் ஏற்றுக்கொண்டார். அதே வேளையிலே ஆண்டவரது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளுக்கும் கணவருக்கும் அன்னை மரியாள் கீழ்ப்படிந்து நடந்தார். இதுதான் குடும்பத்தில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய வாழ்வு முறை. எனவே நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். பேதுரு அழைப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்க போகிற பொழுது இந்த பேதுரு மற்றவர்கள் தூங்கி வழிந்தார்கள். இயேசு சொல்கிறார், 1 மணி நேரம் என்னோடு விழித்திருந்து உங்களால் ஜெபிக்க முடியாதா? பிரியமானவர்களை, ஜெபம் உங்களை வலுப்படுத்தும். ஜெபம் உங்களுக்கு வாழ்வு கற்றுத்தரும். ஜெபம் உண்மையை உங்களுக்கு உறுதிப்படுத்தும். இன்றைய நாளில் ஆண்டவர் தாமே நீங்கள் இருவரும் இனி இருவர் அல்லர் ஒரே உடல்
கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லுகிற பொழுது தூய ஆவியானவர் உங்களை இணைக்கிறார். நீங்கள் ஒருமனப்பட்டு கடவுளின் பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக வாழ உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் கடவுள் முன்னிலையிலே நீங்கள் கரம் பிடித்து வாக்கு கொடுக்கிறீர்கள். அந்த வாக்கு உங்களது வாழ்நாள் முழுவதும் அது கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்கை கடைப்பிடிக்க நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். எனவே நீங்கள் கடவுளின் பிள்ளையாக திருக்குடும்பமாக வாழ்ந்து அனைத்து நலன்களையும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு வாழ வாழ்த்தி ஜெபித்து உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரிடம் மன்றாடி அருளை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். இயேசு உங்களுக்கு நிறைந்த அருள் வழங்கலை தருவார். ஆமென். அன்புமிக்க மரிய நேவிஸ், பனி மேபல் திருச்சபையின் திருப்பணியாளர்கள் முன்பாகவும் இங்கு வந்திருக்கிற இறைமக்கள் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் இப்பொழுது இறைவனிடம் வேண்டுகிறோம். ஆண்டவர் தாமே உங்களை முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்திருக்கிறார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சாரத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் தந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்று பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் தூய ஆவியானவர் தருகிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபை முன்னிலையில் நான் உங்களை வினவுகிறேன். நேவிஸ், மேபல், நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் ஒருவரை அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுக்கு அருளும் மக்களை அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள போகிறீர்கள். இந்த நாள் வரையிலும் பனி மேபலை அன்போடு வளர்த்த அந்த பெற்றோர் அந்த பொறுப்பை தனது மருமகன் நேவிஸிடம் ஒப்படைக்கும் விதமாக மகளது வலது கரத்தை மருமகனிடம் எடுத்துக் கொடுக்கிறார்கள். மரிய நேவிஸ் என்னும் நான் பனி மேபல் என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் முழுவதும் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். பனி மேபல் என்னும் நான் மரிய நேவிஸ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் முழுவதும் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். மரிய நேவிஸ், பனி மேபல், நீங்கள் இருவரும் கடவுள் முன்னிலையில் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தமது ஆசீர்வாதத்தை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உமது அடியார்கள் இவர்களையும் இவர்கள் திருமணத்தின் அடையாளமாக அணிய இருக்கிற இந்த திருமாங்கல்யத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யம் இவர்களது பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஐயா வாங்க. தாலியில் செலவு போட்டு மகளுக்கு மருமகன் தாலியில் செலவு போடுங்க.
மரிய நேவிஸ் என்னும் நான் கடவுள் முன்னிலையில் என் அன்புக்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமான இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவின் பேராலே நான் உனக்கு அணிவிக்கிறேன். மரிய நேவிஸ் நமது அன்பிற்கும் பிரமாணத்திற்கும் திருமணத்திற்கும் அடையாளமான இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, நாங்கள் பேரின்பத்துடன் உமக்களிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அருள் அடையாளத்தின் உடன்படிக்கையால் இணைக்கப்பெற்ற இவர்களை தந்தைக்குரிய பரிவரக்கத்துடன் பாதுகாப்பீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு எனும் மறை நிகழ்வு வழியாக மீட்கப்பெற்ற உம் மக்கள் அதே கிறிஸ்து வழியாக இறை இயல்பில் பங்கு கொள்ளவும் அவருடன் விண்ணகம் ஆட்சிக்கு உரிமை பெறவும் நீர் அவர்களோடு புதியதோர் உடன்படிக்கை செய்து கொண்டீர். அவர் பரிவன்புடன் தந்த இவ்வருள் பெருக்கை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்கச் செய்தீர். இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உமது அன்பின் சொல்லற்கரிய திட்டத்தை நாங்கள் நினைவு கூறச் செய்தீர். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அன்றனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசேப்பர், புனித திருத்துதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கிறிஸ்துவுக்குள் மனம் முடித்திருக்கிற ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள் மரிய நேவிஸ், பனி மேபல் இருவரும் முதல் திருப்பலியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள், கணவன் மனைவியராக. ஆகவே நாம் அனைவரும் அவர்களுக்காக ஜெபிப்போம். பிரியமானவர்களே, அவர்களுக்காக கடவுள் விண்ணகத்தை திறந்து ஆசீர் பொழிகின்ற பொழுது நமது குடும்பங்களுக்கு தேவையான ஆசீரையும் ஆண்டவர் தருவாராக. தூயவரான தந்தையே, நீர் உமது சாயலாக மனிதரை ஆண் பெண் என படைத்தீர். இவ்வாறு கணவனும் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றித்து இவ்வுலகில் தங்கள் பணியை நிறைவேற்றச் செய்தீர். இறைவா, உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும், உமக்களோடு நீர் செய்தருளிய உடன்படிக்கையை நினைவூட்டவும், மணமக்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பை ஒரு அடையாளமாக தந்தீர். இதுவே அருளடையாளமாக நிறைவு பெற்றதால் உம்முடைய நம்பிக்கையாளர்களின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைபொருளை விளங்கச் செய்தீர். ஆகவே மரிய நேவிஸ், பனி மேபல் எனும் அடியார் இவர்கள் மீது இறங்கி உமது வல்லமையால் இவர்களை பாதுகாத்தருளும். நீர் அருள் கூர்ந்து இவர்கள் மீது உமது வலக்கையை நீட்டி இவர்களின் உள்ளங்களில் தூய ஆவியானவரின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, இவ்வருள் அடையாளம் ஏற்படுத்திய உறவினால் இவர்கள் உமது அன்பின் கொடைகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வார்களாக. இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உமது உடனிருப்பின் சின்னமாக விளங்கி ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் உடையவர்களாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் குடும்பத்தை தம் உழைப்பால் பேணி காப்பார்களாக. தங்கள் குழந்தைகளை நற்செய்தி நெறியில் பயிற்றுவித்து உமது விண்ணக குடும்பத்தில் இணைய அவர்களை தயாரிப்பார்களாக. உமடியார் பனி மேபல் மீது உமது ஆசியை நிறைவாய் பொழிந்தருளும். அதனால் இவர் மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்பினால் அதை அணி செய்வாராக. உமடியார் மரிய நேவிஸ் மீது உமது ஆசிரை பொழிந்தருளும். இதனால் இவர் நம்பிக்கையுள்ள கணவராகவும் மன்மதியுள்ள தந்தையாகவும் தம் கடமையை நிறைவேற்றுவாராக. தூயவரான தந்தையே, உம் திருமுன் மணவாழ்வில் இணைக்கப்பட்ட இவர்கள் உமது திருப்பந்தியில் அமர விரும்புகிறார்கள். ஒரு நாள் இவர்கள் விண்ணக விருந்திலும் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்ச்சுக்கோங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, திருப்பலியிலே ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் நற்கருணை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். அந்த நற்கருணையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் வாசகங்கள் வாசித்தோம், பாடல் பாடினோம், ஜெபித்தோம், நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டோம். இது எல்லாமே இந்த ஆண்டவரை நாம் உட்கொள்வதற்காகத்தான். இந்த ஆண்டவரை நாம் உட்கொள்வதால் நாம் வலிமை பெறுகிறோம், ஆற்றல் பெறுகிறோம். தந்தை அவர்கள் அழகாக சொன்னது போல நம்முடைய குடும்பங்கள் விண்ணக கொடைகளால் நிறைந்திருக்கும்.
பிரியமானவர்கள், எல்லா குடும்பத்திற்கும் இது பொருந்தும். ஆனால் இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்வதற்கு பாடல் பாடினோம், ஜெபித்தோம், பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டோம், இதெல்லாம் ஒரு ஜெப வடிவம். ஆனால் திருச்சபையானது ஒரு சமூக வடிவத்தையும் தருகிறது. நற்கருணை வாங்குறதுக்கு முன்னால் என்ன செய்கிறது என்றால், ஒருவருக்கொருவர் சமாதானம் சொல்லுகிற ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறது. ஏனென்றால் அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகள் உறவாக இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகள் பெற்றோர் உறவாக இருந்தாலும் சரி, அல்லது அலுவலகத்தில் வேலை பார்க்கிறோமே அங்கே நமக்கூட வேலை பார்க்கிற கொலீக்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்களாக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, ஒரு நல்ல உறவு, ஒரு நல்ல மனம், நல்ல சமாதானம் என்பது பெரிய கொடை. அது இருந்தால் மற்ற எல்லாம் சரியாகும். எனவே ஒவ்வொரு வீட்டிலும் இந்த சமாதானம் கண்டிப்பான ஒரு தேவை. அதற்காக இந்த சமாதானம் ஒரு அடையாளம் தான். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கணவன் மனைவியருக்கு ஒரு மெத்தடு கற்றுக் கொடுக்குறோம் கவுன்சிலிங் அடிப்படையிலே. இதை பின்பற்றுகிற குடும்பங்களிலே உண்மையிலேயே சமாதான குறைவு வருவதில்லை. பிரியமானவர்களே, சமாதானம் எப்போது குறைந்து போகும் என்றால், சண்டையே வரல அப்படிங்கிறது இல்லை, மனப்பிணக்கே வரலை அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உங்களுக்கு தெரியும், திருமணம் முடித்தவர்களுக்கு அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே, சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே, வேலை செய்கிற இடங்களிலே நம்ம சில சமயம் ஏதாவது கோவப்பட்டு சொல்லிடுவோம், அல்லது அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. மனக்கணக்கு வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பிணக்கு உடனே சரி செய்யப்பட வேண்டும். ஏனெனில் பவுலடிகளார் நல்ல தெளிவாக சொல்லுகிறார், பொழுது சாய்வதற்குள் உங்கள் கோபம் தணிஞ்சிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் குடும்பத்தில் மாலை பொழுதில் இருட்டு இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் இருள் இருக்கக்கூடாது. கிறிஸ்து என்கின்ற வெளிச்சம் இருக்கணும். அப்படித்தானா? அப்போ அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே நாம் சொல்லித் தருவது இதுதான். குடும்ப ஜபம், அந்த குடும்ப ஜபத்தினுடைய நிறைவிலும் சரி, அல்லது நீங்கள் வெளியிலே போய்விட்டு வீட்டிற்குள் வருகிற பொழுது, அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், வீட்டுக்குள்ளே நீங்கள் வெளியில் ஏதாவது வேலையாக போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் வாரீங்க, அல்லது வேறு எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிட்டு வாரீங்க அப்படின்னா, வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுது செய்ய வேண்டிய ஒரு சமாதான உடன்படிக்கை இது தான். 2 பேர் ஒருத்தரை பார்த்து நில்லுங்க. நில்லுங்க. நீ முதல்ல பேமல் அவரை பார்த்து சமாதானம் சொல்லு. தம்பி, நீ நெத்தியில் சிலுவை போட்டு சமாதானம் சொல்லு. இப்படி தான் வீட்டில் என்ன செய்யணும்? பிள்ளைகளும் வெளியில் போயிட்டு வந்தால் அப்பா அம்மாவை வந்து பார்த்த உடனே சமாதானம்னு சொல்லணும். இப்போ உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே கோபம்னு வச்சுக்கோங்க, அல்லது உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே கோபம்னு வச்சுக்கோங்க. நீ வெளியில் போயிட்டு ஒழுங்காக ஃபோன் பண்ணலை, அல்லது எப்போ வாரேன்னு சொன்னால் எப்போ வாரேன்னு சொன்னி ஒரு சண்டையே இருக்குன்னு வச்சுக்கோங்க. வந்து சமாதானம் சொன்ன உடனே அது சரியாயிருமா சரியாகாதா? சரியாகுமா ஆகாதா? ஆயிரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க மனசில் வச்சுட்டே இருப்பாங்க, இந்த பிள்ளை ஒரு சொல் பேச்சு கேட்காது, இந்த பைய உருப்படவே மாட்டான், எங்கே வேணாலும் இப்படி தான் வருவான் பொழுகுன்னு. எனவே கணவன் மனைவிக்கு இடையில் மட்டுமல்ல, பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை பார்க்கிற இடங்களுக்குள்ள காலையில் போய் வணக்கம் சொல்கிறதுக்கு பதில் நம்ம என்ன செய்யலாம்? காலையில் சமாதானம்னு கூட சொல்லலாம் நம்ம கிறிஸ்தவர்கள். அப்போ சமாதான குறைவு இருந்தால் சொல்லிடுவாங்க. நேற்று போகும்போது மூஞ்சி தூக்கிட்டு போனால் இப்போ காலையில் என்ன சமாதானம், அங்கனே சரியாயிரும். ஏன், என்ன விவரம்? 2 நிமிடம். பிரியமானவர்களை, தயவு செய்து இந்த சமாதானத்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நாம் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்டுள்ள நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். திருமண அருள் அடையாளத்தால் ஒன்றிணைக்கப்பட்ட இவர்கள் உம்மிடம் என்றும் பற்றுதல் கொண்டிருக்கவும் உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்துரைக்கவும் செய்தருளும். ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. கானாவூர் திருமணத்தில் பங்கு கொள்ள திருவுளமான ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் தம் நிறை நல் ஆசியை பொழிவாராக. திரு அவை மீது இறுதி வரை அன்பு செலுத்தி வரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் அன்பை இடையராது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாய் பொழிவாராக. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு உங்கள் நம்பிக்கையால் சான்று பகர்ந்து தூயாவி தருகின்ற எதிர்நோக்கில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்திருக்கச் செய்வாராக. எல்லாம் வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.